வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி அதில் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நான் ஜியோகிராஃபி பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு. பொதுவாகவே என்னன்னா கேமராவை பார்த்து கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமா நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் கேமராவை பார்த்து எடுக்கிறதுனா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரெகுலராக நேராக கிளாஸ் எடுத்தோம்னா அந்த கண்ணில் ஒரு ஜுவாலையை பார்க்க முடியும். அப்படியே நம்ம பேச பேச ஆர்வமாக யாராவது கேட்கணும். அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க போடுற கமெண்ட்டை உங்க கண்ணுகளா நான் பாக்குறேன். சரியா? சோ இப்ப நம்ம வந்து ஜியோகிராஃபி வந்து ஆரம்பிப்போம். ஜியோகிராஃபில இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாவே மனப்பாடம் பண்றது நிறைய இருக்கும். ஆனா மனப்பாடம் பண்ணனா மறந்து போயிடும். சோ அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியம். இன்னொன்னு ஜியோகிராஃபி மட்டும் தனியா படிக்க முடியுமானா பிசிக்ஸ் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம படிக்க முடியும். அதுல இந்த பாடத்துல நிறைய டேட்டா இருக்கு. ஸோ டேட்டாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். பட் அதை வந்து பார்த்தோம்னா புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தோம்னா நமக்கு டேட்டா வந்து ஞாபகம் வந்துடும். அப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபியை மட்டும் ஸ்ட்ரெயிட் அப்ரோச் பண்ணா அது நமக்கு புரியாது. ஒரு லைன் சிம்பிளா இருக்கும். ஒரு ஹிஸ்டரியோ இல்ல வந்து எக்கனாமியோ இல்ல பாலிட்டியோ இருக்கு அப்படின்னம்னா படிச்சா ஒரு வருஷம் ஒருத்தரோட பேரு இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும். பட் இதுல அந்த ஒரு லைனை நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் கற்பனை பண்ண முடியாது சில விஷயங்களை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய நமக்கு டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இவ்வாறு இந்தியாவோட ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உலகம் உலகம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாரணமயம் சொல்ற மாதிரி இங்க இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து அழகா இங்க குட்டியா இருக்கு. இதுல நமக்கு வந்து பார்க்கும்போது 7 கண்டங்கள் இந்திய உலகம் வந்து பார்த்தோம்னா 7 கண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, அதுலதான் இந்தியா இருக்கு. ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இதுதான் 7 கண்டம். முதல்ல அப்படின்னம்னா நமக்கு இப்ப எப்படி ஹிஸ்டரியோ இல்ல பாலிட்டி ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது ஏன் இதனால இப்படி இருக்கு, இந்தியா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பிரிட்டிஷ் வந்ததுனாலதான், அதுக்கு முன்னாடி முகல்ஸ் இருந்தாங்க, அப்படி ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே இருப்போம். ஜியோகிராஃபியில் அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கான்னு பார்த்தோம்னா நாம ஏன் இந்த பூமியில இருக்கோம், பூமி எப்படி உருவாச்சு, இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள வரும். அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா பூமி அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா மாதிரி. நம்ம நகை இடுக்குல கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸோட சைஸை கம்பேர் பண்ணனா பூமி அப்படிங்கிறதே ஒரு சின்ன பாக்டீரியா மாதிரி. அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பல தியரிகள் இருக்கு. அதுல ஒண்ணு பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறாங்க. இந்த பெருவெடிப்பு கொள்கை 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துகள் வந்து வெடிச்சு அப்படியே யூனிவர்ஸ் உருவாயிருக்கு. இல்ல இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் மட்டும்தானா இல்ல நிறைய பிரபஞ்சம் இருக்கா, மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. ஆக மொத்தம் பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல நிறைய கேலக்சி அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்களே கோடிக்கணக்கில் இருக்குங்கிறாங்க. அதுல ஒரு அண்டம் பால்வெளி அண்டம். அந்த பால்வெளி அண்டத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் சூரியன். அது ஒரு குட்டி நட்சத்திரம்ங்கிறாங்க. அந்த சூரியனுக்கு 8 கோள்கள் இருக்கு. 8ல 3வது கோளா பூமி இருக்கு. ஒருவேளை பூமி வந்து 3வது கோளா இல்லாம கொஞ்சம் நகர்ந்து போய் வெள்ளிக்கிட்ட இருந்ததுன்னா அவ்வளவுதான், சூரியனுடைய வெப்பம் தாக்கி காலியாயிருவோம். இன்னும் கொஞ்சம் பூமி வந்து 3வது கோளா இல்லாம செவ்வாய் பக்கத்துல போய் 4வது கோளா இருந்ததுன்னா சூரியனுடைய வெப்பம் படாம உறைஞ்சு போயிடும். வெறும் காற்று கோள்களா இருக்கும். ஏன்னா இதுல பிளானட்டை வந்து டெரஸ்ட்ரியல் நிலமா இருக்கிறது காத்தா இருக்குன்னு 2ஆ பிரிச்சிடறாங்க. நம்ம ஒரு நிலக்கோள்ல இருக்கோம். சரி, பூமி 3வது கோளா இருக்குல்ல சூரியனுக்கு, இதே மாதிரியே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கே, அப்ப வேற ஒரு நட்சத்திரத்தினுடைய 3வது கோள்ல மனுஷர்கள் இருக்கலாமா அப்படின்னு நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஜோன் இருந்ததுன்னா அந்த ஜோனுக்கு பேரு கோல்டிலாக் ஜோன் அப்படிம்பாங்க. ஸோ கோல்டிலாக் ஜோன் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் வாழ தகுந்த ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஹப்பிள் டெலஸ்கோப் விட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு ஒரு டெலஸ்கோப் தேடிக்கிட்டு இருக்கு. நாசாவோட டெலஸ்கோப் இப்பவும் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில நமக்கு யூனிவர்ஸுக்கு அடுத்து கேலக்சி, கேலக்சிக்கு அடுத்து ஸ்டாரை சுத்தி பிளானட் மேல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். பூமி மேல நம்ம வந்து நிக்கிறோம். பூமியான வயசு பாத்தீங்கன்னா 4.6 பில்லியன். சூரியன் உருவாகி சூரியன்ல இருந்தா பூமி தனியா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வெறும் துகள்களாகவும் டஸ்ட், அந்த துகள்களாகவும் வெப்பமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிச்சிருக்குங்க. உறைஞ்ச போது என்ன ஆயிருக்குன்னா பூமி வந்து நடுவுல வந்து கோரை சுத்தி மேண்டலுக்கு மேல புவி ஓடு. அந்த புவி ஓட்டு மேலதான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இதுல
கண்ட ஓடு பெருங்கடல் ஓடுன்னு ரெண்டா பிரிக்கிறோம். கண்ட ஓடு கொஞ்சம் தின்னா இருக்கும், அதாவது உயரம் தின்னு கிடையாது, திக்னஸ் அதிகமா இருக்கும். கடல் ஓடு வந்து பார்த்தோம்னா திக்னஸ் கம்மியா இருக்கும். இப்ப 2 ஓடு வந்து மிதந்துகிட்டு இருக்கு. இந்த மிதந்துகிட்டு இருக்கிறதுல இந்தியா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியா வந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கும்போது அதுக்கு போர் அடிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்திருக்கு. இப்படி நகருமா அப்படின்னு பார்த்தா, நகர்றது வந்து அது ஒரு தியரி சொல்றாங்க. கண்ட போக்கு கோட்பாடு அப்படின்னு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. அத சொன்னவரு ஆல்பர்ட் வெகனர். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, "எப்பா எப்படி நகருது? பூமி மேல இருக்கக்கூடிய ஓடு எப்படி நகருது?" அப்படின்னு கேட்கும்போது, "அதுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருது? யார் அத நகர்த்தி விடுறா?" அப்படின்னு கேட்டா, அவரு "அதுக்கு உள்ளுக்குள்ளேயே எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் ரெசிடுயல் பவர்ஸ் உள்ள இருக்கு. பூமி வந்து சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்து உருவான போது உள்ளுக்குள்ள எனர்ஜி இருந்தது. அந்த எனர்ஜி" அப்படிங்கிறார். அவரால அத சரியா விளக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பிளேட் டெக்டானிக் தியரி அப்படின்னு நிலப்போக்கு கோட்பாடுன்னு ஒண்ணு சொன்னாங்க. அதுல என்னன்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா பிளேட்ஸா இருக்கு. அதுல மேஜர் பிளேட், மைனர் பிளேட்ன்னு இருக்கு. பிளேட் வந்து ஒன்னோட ஒண்ணு மூவ் ஆயிட்டே இருக்கும். 2 பிளேட் மோதுச்சுன்னா, ஒரு பிளேட் உள்ள போயிரும், இன்னொரு பிளேட் வந்து மேல வந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படியே உள்ள போனா என்ன ஆகும்? உள்ள போனா வெறும் எரிமலை குழம்பா இருக்கு. எல்லாமே குழம்பாயிரும். ஒரு இடத்துல உள்ள போச்சுன்னா, இன்னொரு இடத்துல வெளியில வரும். சரியா? அப்ப இதுல வெப்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசிக்ஸ்ல இருக்கக்கூடியது. வெப்பம் 3 வழியில பரவும். 1 கண்டக்ஷன், 2வது கன்வெக்ஷன், 3வது ரேடியேஷன். கண்டக்ஷன் என்றால் வெப்ப கடத்தல், கண்டக்ட் பண்றது, கடத்துறது. கன்வெக்ஷன் என்றால் வெப்ப சலனம். ரேடியேஷன் அப்படின்னா கதிர்வீசல். இதுல கண்டக்ஷனுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு நல்ல கரண்டி எடுத்து அடுப்புல வச்சோம்னு வச்சுக்கோங்க. குக்கரோட கைப்பிடியில தொட்டீங்கன்னா சுட்டு வச்சிரும். அடிப்பாகம் தானே அடுப்புல இருக்கு. எப்படி இங்க சுடுது? அப்ப அந்த வெப்பம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெப்பம் கடத்தப்பட்டு எல்லா இடத்துக்கும் வந்துருது. ஒரு நீளமான கடப்பாரை எடுத்து நம்ம அடுப்புல வச்சோம்னா கூட, கடப்பாரையோட இந்த பக்கம் நமக்கு சூடாயிரும். வெப்ப கடத்தல். இதே நம்ம வந்து ஒரு டீயோ, காஃபியோ போடுறோம். அடுப்புல வந்து சுட வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கீழ சூடான தண்ணி மேல வந்துரும். மேல இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணி கீழ போயிரும். அப்ப எந்த ஒரு பார்ட்டிகல் சூடாச்சோ, அதுவே நகர்ந்து வர்றதுக்கு பேரு தான் வெப்ப சலனம். இந்த வெப்ப சலனம் தான் பூமிக்கு உள்ளுக்குள்ள நமக்கு அந்த எரிமலை குழம்புகள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. சூடானது மேல வர்றது, அதுக்கப்புறம் வந்து குளிர்ந்தது கீழ போறது இப்படின்னு வந்து ஒரு கன்வெக்ஷன் செல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே கன்வெக்ஷன் செல் வெப்ப சலனம் தான் பூமிக்கு மேல வளிமண்டலத்துல இருக்கு. நமக்கு எனர்ஜி ஃபுல்லாவே சூரியன்ல இருந்து தான் வருது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியால அந்த வெப்பத்தால அது கதிர்வீசல் மூலமா வரும். ஏன்னா வெப்ப கடத்தலுக்கோ, வெப்ப சலனத்துக்கோ நமக்கு ஒரு ஊடகம் தேவை. ஆனால் வெப்ப கதிர்வீசலுக்கு ஊடகம் தேவையில்லை. அப்ப பூமிக்கு சூரியனுக்கு இடையில எந்த ஒரு மீடியமே காற்று இல்ல. காத்தே இல்லாம அங்கிருந்து வெப்பம் நமக்கு வரணும். அத ஒளி ஆண்டுல சொல்லுவோம். இங்க ஒளி நிமிடம். 8.2 ஒளி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது 8 நிமிடம் 20, 8.3 வரும். 20 செகண்ட்ஸ் அவ்வளவு நேரம் ஆகும். சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒளி வந்தடைகிறதுக்கு. அது நம்மளுடைய மேல் பகுதி வளிமண்டலத்தை சூடாக்காது. அதனாலதான் என்னன்னா, தரையில கால் வச்சா சுடும். தரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போனா, ஆக்சுவலா நம்ம ஒரு கொடைக்கானலோ, ஊட்டியோ, சிம்லாவோ கொஞ்சம் மேல போகும் பொழுது நம்ம சூரியனை நோக்கி நெருங்கி போறோம். அப்ப நமக்கு வெப்பம் அதிகமாகணும். ஆனா நமக்கு ஊட்டி, கொடைக்கானல், சிம்லால எல்லாம் குளிரா இருக்கு. ஏன்? ஏன்னா வளிமண்டலம் வெப்பப்படுத்தப்படுவது மேல இருக்க சூரியனால இல்ல. அந்த சூரியனோட வெப்பம் பூமியில பட்டு, பூமியில இருந்து தான் வெப்ப அலைகள் மேல போகுது கொஞ்சம் கொஞ்சமா. அப்படித்தான் இது வந்து சூடாகுது. இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல். இப்ப இந்த பிரின்சிபல்ல கன்வெக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெப்ப சலனம். அப்ப இந்த ஓடுகள் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் ஆசியாவை வந்து முட்டியிருக்கு. ஆசியாவை முட்டும் பொழுது என்ன ஆயிருக்குன்னா, இந்தியா மேப்ப வச்சுப்போம். இது பொலிட்டிக்கல் மேப்பு. ஆசியாவை வந்து முட்டும் பொழுது, ஒரு பிளேட் உள்ள போய் இன்னொரு பிளேட்ட கொஞ்சம் கொஞ்சமா தூக்குது. அப்படி தூக்கும் பொழுதுதான் இந்த இமயமலை உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளம். 200ல இருந்து 500 கிலோமீட்டர் அகலம். இமயமலைய ஒரு கேக் மாதிரி ஞாபகம். அப்படி இவ்வளவு பெரிய ஒரு கேக் 2500 கிலோமீட்டர் லென்த், 200ல இருந்து 400 கிலோமீட்டர் அகலமா. உயரம் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல மேல வந்து உயரமா இருக்கு, அதுக்கப்புறம் உயரம் கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் உயரம் இன்னும் கம்மியா இருக்கு. ஏன்னா கேக்க வெட்டும் போது நீங்க வந்து எப்படி வெட்டுவோம் நம்ம? இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 3 பீஸ் கிடைச்சிருது. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வெட்டினா. அதே மாதிரி கத்தையை திருப்பி இப்படி ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா இப்படி ஒரு 3 பீஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப இவ்வளவு பெரிய இமயமலை இந்த இடத்துல உருவாகும் பொழுது இந்தியாவோட பிளேட்டால தாங்க முடியல. நடுவுல உடைஞ்சு போச்சு. ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்து அடியில கொடுத்து இப்படி நிம்மனீங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிட்ட கொடுத்து நிம்மனீங்கன்னா நடுவுல உடைஞ்சு போமா? அதே மாதிரியே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்சதுலதான் நர்மதையும் தபதி ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு,
இந்த இடத்துல உடைஞ்சதுனால இந்தியா என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டா இந்த பக்கம் ஸ்லைட்டா இந்த பக்கம் இறங்கிருச்சு. ஏன்னா உடைஞ்சு போச்சு நடுவுல. உடைஞ்ச உடனே இந்த பக்கம் இறங்கிருச்சு. அதனால என்னாச்சு, இந்த பக்கம் உயரமான பகுதியா போய் இங்க வந்து நிறைய மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த தண்ணி இங்கட்லாம் அடிச்சிட்டு போகுது. அப்ப இந்த பக்கம் உயரமான பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளாகவும், கிழக்கு பக்கம் வந்து பார்த்தோம்னா மணலெல்லாம் அரிச்சு அங்கங்க உயரமான பகுதிகளா இருக்கு. கிழக்கு குன்றுகளாகவும் இருக்கு. இப்ப இந்த இந்தியாவோட பிளேட் வந்து போய் ஆசியாவுல மோதினதுனாலதான் இவ்வளவு பெரிய இமயமலையும் நடுவுல உடைஞ்சு நர்மதை தபதின்னு சொல்லி இந்த பக்கம் தீபகற்ப பகுதியா உருவானது. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு குன்றுகள், இது எல்லாமே இதனால வந்திருக்கு. இதுதான் ஜெனரல் ஸ்டோரி. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேக்டை வந்து பார்ப்போம். இமயமலை வந்து நம்ம பார்த்துருவோம். கிட்டத்தட்ட பாதி இந்தியாவை இந்த வீடியோல பார்த்துட்டு மீதி இந்தியா இன்னொரு வீடியோல பார்க்கணும். இந்தியா பரப்பளவில் 7வது பெரிய நாடு. நாடுனா நம்மளா பிரிச்சு வச்சிருக்கிறது. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 7வது பெரிய நாடா இருக்கோம். அடுத்தது 2வது பெரிய நாடாக ஆசியால, ஆசியா அப்படின்னு ஆசிய கண்டத்தில் இருக்கோம். நம்ம இந்தியா வந்து மோதிச்சு சொன்னே 2வது பெரிய ஆளா இருக்கோம். மக்கள் தொகையில நம்ம நம்பர் 1 வந்துட்டோம். முன்னாடி சைனா இருந்தாங்க, இப்ப நம்ம வந்துட்டோம். இன்னொன்னு, இந்தியாவோட பரப்பளவு ஒரு வீடு வாங்குறோம்னா ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லுவோம். 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம பார்க்கும்போது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நம்ம போடுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா 32,87,263. இது ஒரு முக்கியமான, இது வந்து பார்த்தோம்னா உலகத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 2.4%. முக்கியமான ஃபேக்ட் இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியான்னு ஒரு ஷேப் நம்ம சொல்றோம்ல, இந்தியா சொல்றோம் இல்லையா, இதை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு 15,200 கிலோமீட்டர் நில எல்லை, லேண்ட் பார்டர் வந்து பார்த்தோம்னா 15,200. தென் இதுல எந்தெந்த நாட்டுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ்க்கு வந்து பார்க்கும் பொழுது 4,156 கிலோமீட்டர் பங்களாதேஷ்க்கு. ஆக்சுவலா இது பங்களாதேஷ் அப்படின்னம்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில சண்டை. ஏன்னா நம்ம பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் எங்க இருந்தது பாத்தீங்கன்னா 2 பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்குறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு பாகிஸ்தான். ஒரு நாடு இங்க கொஞ்சம் இருந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு நாடா இருக்கும் போதே நமக்கு அவ்வளவு பிரச்சனை வருது. இங்க கொஞ்ச நாடு, இங்க கொஞ்ச நாடு. இவங்க வந்து நாங்க பெங்காலி பேசுவோம் அப்படிங்கிறாங்க, இவங்க நாங்க உருது தான் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துச்சு. சண்டை வரும்போது நாம உள்ள போய் நம்ம ஆர்மியை விட்டு சிம்லா ஒப்பந்தம் போட்டு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு இந்தியா காரணமா இருந்தது. அதுல ஜெயிச்ச அந்த வார்ல ஜெயிச்சதுனாலதான் இந்திரா காந்தி அம்மாவை துர்கா தேவி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்ப இந்த பங்களாதேஷுக்கு தான் அதிகமான பார்டர் 4,186 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது, ரொம்ப குறைவா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 106 கிலோமீட்டர் தான் இருக்குது ஆப்கானிஸ்தான். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கோடு பார்த்தோம்னா துராந்த் லைன் அப்படின்னு சொல்லுவோம். துராந்த் லைன் அப்படிமோ. அதே மாதிரி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நம்ம பிரிக்கும் போது அதுக்கான கமிட்டி ராட்கிளிஃப் கமிட்டி போட்டோம். அதுக்கு ராட்கிளிஃப் லைன்ல நம்ம வச்சுக்குவோம். இந்தியாவுக்கு சைனா கடையில் இருக்கக்கூடிய கோடு பாத்தீங்கன்னா மெக்மோகன் லைனு. அப்ப துராந்த் லைனு ஆப்கானிஸ்தானு, ரெட்கிளிஃப் லைன் வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானு, மெக்மோகன் லைன் வந்து பாத்தீங்கன்னா சைனா. 3 லைனை வந்து நம்ம வந்து போட்டு வச்சிருக்கிறோம். இன்னொன்னு, கோஸ்ட் லைன் பாருங்க, கடற்கரையினுடைய நீளம் 6,100 கிலோமீட்டர். இந்த கடற்கரை வந்து பார்த்தோம்னா மெயின்லேண்ட் மட்டும் தீவுகளை சேர்த்தாம, தீவுகளையும் சேர்த்து நமக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 7,516 கிலோமீட்டர் வரும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இந்தியா உலகம் கொடுத்திருக்காங்க. இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறது. இதுல இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னா ஒரு கண்டத்துக்கு தேவையான எல்லாமே இயற்கை நில அமைப்பு, காலநிலை. காலநிலைன்னு சொல்லும் பொழுது இந்தியாவுக்கு நடுவுல 23 டிகிரி கடகரேகை. கடகரேகைனா கேன்சர். கடகரேகைனா கேன்சர் அப்படிங்கிறது நானும் சினிமா பார்த்து தூள் படத்துல இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்னமோ கேன்சர் ஆமல அப்படிமாங்க. சரியா? சோ அப்ப அந்த கடகரேகை இந்தியாவை 2ஆ பிரிக்குது. அதுல என்ன பியூட்டினா, ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா சூரியன் போயிட்டு வரக்கூடிய ஏரியா 23 வரைக்கும் போகும். அதுக்கு மேல சூரியன் போகாது. அது 23ல இருந்து 23 வரைக்கும் தான். கடகரேகையில இருந்து மகர ரேகை வரைக்கும் தான் அது போகும். ஆக்சுவலா சூரியன் போகுதா அப்படின்னு கேட்டா சூரியன் போகல. சூரியன் அப்படியே தான் இருக்கு. நாம பூமி தான் என்னன்னா சாஞ்சு சுத்துது. சாஞ்சு சுத்துது எவ்வளவுனா 23 டிகிரி. சாஞ்சு சுத்தும் போது சூரியன் வடக்கு தெற்காக நகர்வது போல தோன்றுகிறது. அப்ப பூமி சாஞ்சு சுத்துறதுனாலதான் சூரியனுடைய மூவ்மெண்ட் இருக்கு. சூரியன் மூவ் ஆகிறதுனாலதான் ஒரு இடத்துல சூரியன் வந்து வெப்பப்படுத்துது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜூன் மாசம் சூரியன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நடுவுல கடகரேகையில இருக்கும். அப்ப நம்மளை பயங்கரமா சூடாக்கும். இங்க இடத்துல கடகரேகையில சூடாக்கும் பொழுது கீழே மகர ரேகையில
சூடே இருக்காது. அப்ப இந்த இடத்துல காத்தெல்லாம் ஆவியாய் மேல போயிரும். ஐயோ இந்த இடத்துல காத்து இல்லையே அப்படின்னு கீழே இருக்கிற காத்தெல்லாம் கிளம்பி வந்துரும். அந்த கிளம்பி வர்ற காத்து தான் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, பருவமழை பெய்யறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த 2 விதமான காலநிலைகள் அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அடுத்து இயற்கை தாவரம். இதனாலதான் நமக்கு என்னன்னா என்ன விளையுது? இந்தியாவோட வரலாறு இப்படி போனதுக்கான காரணம் நம்மள்ட்ட நல்ல விளைச்சல். பல பேர் டெசர்ட்ல என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இல்லைல்ல. அதே மாதிரி ஐரோப்பால வந்து பார்த்தா நறுமண பொருட்கள் நமக்கு தேவை, ட்ரெஸ் தேவை. சோ தட் அவங்க நமக்கு படையெடுத்து வர்றாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். அப்புறம் கனிமங்கள், நமக்கு தேவையான வளங்கள், மனித வளங்கள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே இந்தியாவில் இருக்கனால இந்தியா ஒரு துணைக்கண்டம். அடுத்து இந்தியாவோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல உலகத்துக்கே வந்து பார்க்கும் பொழுது கற்பனை கோடுகள். எப்படி வந்து அணிலுக்கு ராமர் கோடு போட்டாரு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இல்ல. இடத்துக்கு யாரும் கோடெல்லாம் போடல. நம்மளா கற்பனை கோடுகள் வச்சிருக்கோம். மேப்ல கூட நம்ம அதை வச்சுதான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணுவோம். அதுல வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவை வந்து பார்த்தோம்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு இந்த மாதிரி போடணும். அதுல நம்ம மேல இருந்து கீழே வரக்கூடியதை நம்ம வந்து பார்த்தோம்னா இப்படி வரைகிற கூட தீர்க்க ரேகை அப்படிம்போம். இப்படி போடுற கூட அச்சரேகைன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல நமக்கு அச்சரேகையில கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படின்னம்னா மெயின்லேண்ட் நம்ம கேரளால ஆரம்பிக்கிற இடம் 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்க இமயமலையில முடிகிற இடம் 37 டிகிரி 6 மினிட்ஸ். அப்ப 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் வட அச்சம். இதே மாதிரி நமக்கு மேற்கு கிழக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்க நம்ம குஜராத், கிழக்கு அருணாச்சல பிரதேஷ். அப்ப இந்த மேற்கு இருந்து கிழக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ்ல இருந்து 97 டிகிரி 2 மினிட்ஸ். இதை மனப்பாடம் பண்ணி தான் வச்சிருந்தேன் நான். எக்ஸாம் படிக்கும் போது மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப மறந்து போச்சு. சரியா? அப்ப இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். எவ்வளவுன்னா 8 டிகிரில இருந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் டு 37 டிகிரி, தென் வந்து 68 7ல இருந்து 97 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா, அதாவது மெயின்லேண்ட் இந்தியாவை தாண்டி தீவுகளுக்குள்ள போனீங்கன்னா 6 டிகிரி 4 மினிட்ஸ்ல இந்திரா பாயிண்ட் இருக்கு. இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னம்னா கேரளாவையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே கடலுக்குள்ள போனோம்னா ஒரு தீவு இருக்கு. அது இந்திரா பாயிண்ட். சுனாமியால் இந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரு டிக்மேலியன் பாயிண்ட் அப்படிமோ. அப்ப இது சதன் மோஸ்ட் பாயிண்ட். இந்தியாவுடைய தென்கோடி முனை என்னன்னு கேட்டோம்னா இந்திரா பாயிண்ட். அதே இந்தியாவுடைய வடகோடி முனை நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்னா இந்திரா கால். இந்திரா கால் இல்ல இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுமே இந்திரால ஆரம்பிச்சு இந்திரால முடியுது. மேற்கையும் கிழக்கையும் மேற்க வந்து பார்த்தோம்னா குஜராத்ல சௌராஷ்டிரா பிளைன், கிழக்க அருணாச்சல பிரதேசல நம்சபர்வா. இந்த குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. சரியா? அத அடுத்த இடத்துல அந்த அஃபெக்ட்ல வரும். நம்ம டைம் பிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வரும். இந்தியாவுடைய நீளம் அகலம், அதாவது வடக்க இருந்து தெற்க எவ்வளவு நீளமா இருக்கு, மேற்க இருந்து கிழக்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் மேல இருந்து கீழே வரைக்கும். அதே மாதிரி கிழக்கு மேற்கா பாத்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இந்தியாவுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பார்த்தோம்னா 32 14 29 33. இன்னொன்னு ஏற்கனவே சொன்னேன் நானு, கடகரேகை இந்தியாவை 2ஆ பிரிக்குது. 23 டிகிரி வந்து பிரிக்குது. அப்ப இதுல 0 அப்படிங்கிறது பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகையில இருந்து 23 டிகிரி வட அச்சம், அதான் கடகரேகை. அதே மாதிரி 23 டிகிரி கீழே தென்னச்சம், அதான் மகர ரேகை. இதுக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதுக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்த கேன்சர்ல இருந்து கேப்ரிகான் வரைக்கும் தான் சூரியன் வந்து மூவ் ஆகும். சூரியன் எங்க இருக்கோ அங்க வெயில் பொழந்து கட்டும். அங்க வந்து பார்த்தோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாய் மேல போயிடும். அங்க மழை பெய்யும். இதுதான் ஜென்ரலா நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. முதல் பாடம் 2 பாடம் இந்த இது பேஸ்ட் தான் அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடியது புது புக்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம். 9 கிடையாது, 8 யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவோட திட்ட நேரம். திட்ட நேரம் பார்த்தோம்னா இந்தியாவுல திட்ட நேரம், அதாவது உலகம் வந்து பார்த்தோம்னா மேற்குல இருந்து கிழக்காக சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி சுத்தும் பொழுது முதல்ல சூரியன் எங்க படும் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்க தான் சூரியன் சூரியன் உதிக்கும் திசை கிழக்குல. பாகுபலியில டைலாக் வரும்ல, கிழக்கே உதிக்கும் சூரியன் ஒருபோதும் மேற்கே உதிக்காது வல்வாள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதை வந்து நான் கிழக்க புதைப்பேன் மேற்குல புதைப்பேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசுவாங்க. சோ கிழக்க சூரியன் வந்து உதிக்குது. கிழக்க உதிக்கும் பொழுது இங்க இருக்கிற சூரியன் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா சுத்துது இல்லையா? ஒரு தடவை பூமி சுத்தி முடிச்சா 24 மணி நேரம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் பகல் இரவு தோன்றுகிறது. பூமி சாய்ந்த நிலையில் சூரியனை சுற்றி வருவதால், சாஞ்சு சுத்துறதுனால
நமக்கு என்ன ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. சரியா? இப்ப இதுல நமக்கு வந்து பார்க்கும் பொழுது இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இப்படி சுத்தும் பொழுது அருணாச்சல பிரதேஷ் வந்த சூரியன் குஜராத் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 56 நிமிஷம் ஆகும். 2 மணி நேரம். அப்ப இவ்வளவு நேரம் ஆகும்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து வாட்ச்ல வந்து டைம் வந்து காலையில 6 மணி காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு சூரியன் வருது. எங்க அருணாச்சல பிரதேஷ் வருதுன்னா அதே சூரியன் 8 மணிக்கு தான் குஜராத்ல தெரியும். அப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தம்போது அதிகாலையில நமக்கு நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அவங்க வந்து சூரியன் வந்துரும். அதே சமயம் 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு போயிரும். இவங்களுக்கு 8 மணிக்கு தான் சூரியன் வரும். அப்ப நம்ம கிளாக்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இங்க அசாம்ல இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம், ஏன்னா அசாம் தான் தேயிலையில உற்பத்தியில அதிகமா இருக்கு. அசாம்ல தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்க 2 மணி நேரம் அட்வான்ஸா இருக்கும். நமக்கு சென்னைக்கே 6 மணிக்கு சூரியன் வருதுன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துரும். ரொம்ப ஏர்லியரா வந்துரும். இதுக்கு வந்து பார்க்கும் பொழுது அப்ப டைம் எப்படி செட் பண்றது? 2 கடையில 2 மணி நேரம் கேப் இருக்கு அப்படின்னம்னா பொதுவா வச்சுக்கோப்பா. இங்க இருக்கிற டைம் எடுக்க வேண்டாம், இங்க இருக்கிற டைம் எடுக்க வேண்டாம், நடுவுல ஒரு கோட்டை போட்டுருவோம். அப்படி நடுவுல போட்ட கோடு தான் இந்தியாவுடைய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அது எது வழியா போகுதுன்னா அலகாபாத், அலகாபாத்ல மிர்சாப்பூர். ஏற்கனவே அலகாபாத் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில இந்தியாவோட வரலாறே அலகாபாத்ல ஆரம்பிச்சு அலகாபாத்ல முடியுதுன்னு சொல்லி 1765 பக்சார் போருக்கு அலகாபாத் உடன்படிக்கை. 1858 விக்டோரியாவோட பேரறிக்கை வாசிக்கப்பட்டது அலகாபாத் தர்பார். அதே மாதிரி 4வது காங்கிரஸ் மாநாடு அலகாபாத், 4வது உயர் நீதிமன்றம் அலகாபாத். இப்படி இருக்கும்போது அலகாபாத்துக்கு 5வது ஒரு ஃபேக்ட், அந்த அலகாபாத்ல தான் ஜவஹர்லால் நேரு பிறந்திருக்கார். சரியா? சோ அலகாபாத்ல இருக்கக்கூடிய மிர்சாபூர் வழியா தான் நமக்கு என்ன போகுது? ஸ்டாண்டர்ட் டைம். அது 82 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படிங்கறதுல வந்து போயிட்டு இருக்கோம். 82 டிகிரி 30 மினிட்ஸ். இன்னொன்னு நமக்கு இங்க 82 30 பார்த்தோம்னா அப்ப ஜீரோ எங்க இருக்கு? ஜீரோ எடுக்கும்போது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எர்த் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு கோள வடிவம். முறைப்படி நம்ம பால் மாதிரி இருக்காது. நம்ம ஒரு குளோப் வாங்கி உருட்டி பாக்குறோம்ல, அவ்வளவு அழகான உருண்டை கிடையாது. அது வந்து பார்க்கும்போது அங்கங்க ஒரு பக்கம் உள்ள போயிருக்கு, ஒரு பக்கம் ஒடுங்கி இருக்கு, ஒரு பக்கம் வெளியில வந்திருக்கும். அதுலதான் நம்ம வந்து பார்த்தோம்னா மேல இருந்து பார்க்கும்போது உலகத்துக்கே கூரை போட்ட மாதிரி இருக்கு. கூரைனா என்ன? சாதாரணமா இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு குச்சியெல்லாம் நட்டு வச்சு பந்தல் போட்டிருப்போம் இல்லையா? அந்த உலகின் கூரை அப்படின்னா பாமீர் முடிச்சு. இப்படி அசிங்கமா இருக்கக்கூடியதுல ஜீரோ அப்படிங்கிறது இந்த பக்கம் கிரீன்விச் வழியா லண்டன் வழியா போகும். அப்ப ஜீரோவுக்கு முதல்ல சூரியன் போகுமானா போகாது. ஏன்னா சூரியன் கிழக்கு தான் மேக்க போகுது. நமக்கும் கிரீன்விச்சுக்கும் இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கோம். 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. we are ahead of greenwich. அப்ப சூரியன் நமக்கு வந்துட்டு தான் லண்டனுக்கே போகுது. ஒரு பக்கம் பகல், ஒரு பக்கம் இரவுல இருக்கும். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இந்தியாவோட திட்ட நேரம் 82 டிகிரி 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அலகாபாத் மிர்சாபூர் வழியா போகுது. 5.5 மணி நேரம் நம்ம கிரீன்விச் விட அகட்டா இருக்கிறோம். அடுத்து ஒரு ஜெனரல் பாக்ஸ் கொஸ்டின். ஆந்திர பிரதேசனுடைய தலைநகரம் அமராவதி ஆகும். ஏன்னா தலைநகருக்கு பிரிச்சுக்கிறது பஞ்சாப் ஹரியானா 66ல பிரிக்கும் போதுமே ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல என்னன்னா 2 பேருமே சண்டிகார் வேணும்னு கேட்டாங்க. அப்ப சண்டிகாரை வந்து பஞ்சாபுக்கும் கேபிட்டலா வச்சுக்கோங்க, ஹரியானாவுக்கு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது யூனியன் பிரதேசமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஆந்திரா பிரிக்கணுங்கிறது பயங்கரமான போராட்டம். பிரிச்ச போது என்னன்னா 2 பேருமே ஹைதராபாத் வேணும் அப்படின்னாங்க. அப்ப இந்த ஹைதராபாத் ஆந்திர பிரதேச தலைநகரம் அமராவதி. மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை 2014ல பிரிச்சவங்க 10 வருஷத்துக்கு ஹைதராபாத் 2 பேருமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இந்தியாவுடைய முக்கியமான இயற்கை பிரிவுகள் இதுல முன்னாடி 6 பெரும் பிரிவுகள்னு பழைய புக்ல இருந்தது. அதுல வந்து பார்த்தோம்னா பாலைவனங்கள் இருக்கும். புது புக்ல 5 பிரிவுன்னு மாத்திட்டாங்க. ஆக்சுவலா இங்க 6ன்னு போட்டிருக்கு, இங்க 5 தான் இருக்கும். வடக்கு மலைகள், நார்த்தர்ன் ஹில்ஸ். அதுக்கு அடுத்தது வடபெரும் சமவெளிகள். அதுக்கப்புறம் தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, தீவுகள். இது எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். இந்தியா போய் கிராஷ் லேண்டிங் ஆகி போச்சு. முட்டிருச்சு. முட்டினதுனால இமயமலை தூக்குச்சு. இமயமலை தூக்கும் போது ஒரு பேப்பரையே எடுத்து நீங்க மடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி உயரமா இருக்கும், இன்னொரு பக்கம் தாழ்வா இருக்கும்ல. உயரமானது தாழ்வானது அகடுகள் முகடுகள் அப்படின்னு அலை பரவும் விதம். அதே மாதிரி உயரமான பகுதியில மலை இருக்குன்னா மலையிலிருந்து ஆறுகள் அடிச்சு கொண்டு வந்து போட்டு இந்த இடத்துல அதுதான் நமக்கு வந்து சமவெளிகள். சமவெளி ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு? ஆறு வந்து மணல் பெரிய பெரிய கல்லை உருட்டிட்டு வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறம் மணலை கொண்டு வந்து நமக்கு வந்து பரப்பி வச்சிருக்கு. அதுதான் நமக்கு சமவெளிகளா இருக்கக்கூடியது. இதுல இமயமலை வந்து பார்த்தோம்னா நமக்கு கேக்கு வெட்டும் பொழுது இப்படி ஒரு வெட்டு, இந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டுறோம்னு வச்சு 2 பக்கம் மேற்க நடுவுல கிழக்க
மேற்கு, மத்திய, கிழக்கு. இப்ப நமக்கு 3 பீஸ் கிடைக்குது. 3 பீஸ்ல நடு பீஸ மட்டும் திரும்ப ஒரு 3 பீஸா வெட்டுறீங்க. 2 வெட்டு வெட்டினீங்கன்னா இந்த பக்கம் இங்க ஒரு பாட்டு, இங்க ஒரு பாட்டு, இங்க ஒரு பாட்டு. சரியா? இப்ப இதுல மேற்கு மலை, மத்திய பகுதி, கிழக்கு பக்கம். இந்த மத்திய பகுதி தான் 3ஆ வெட்டுறோம். இதுல ஹிமாத்ரி அப்படிங்கிறாங்க. உள் இமயமலை. உள்ளன்னா மேல இருந்து வர்றதா. உள்ள இங்கிட்டு இருந்து போயிடக்கூடாது. இமயமலைக்கு நீங்க அங்கிட்டு இருந்து வர்றீங்க. உள் இமயமலை அப்படிங்கிறாங்க. திரினா திரி எப்பவுமே மேல இருக்குமா? திரி உயரமா இருக்குமா? விளக்குக்கு மேல இருக்குமா? அப்ப திரி ஹிமாத்ரி. அதுக்கு கீழே ஹிமாச்சல். அதுக்கு கீழே சிவாலிக். இந்த ஹிமாத்ரியில இருக்கக்கூடியதுதான் உயரமான மலைகள். குறைஞ்சபட்சம் ஆவரேஜே 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் இப்படி போகணும் நம்ம. 6000 மீட்டர். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 3700 இருந்து 4500 வரைக்கும். இப்ப இருக்கிற புக்ல 3700. அதான் 3.7 கிலோமீட்டர்ல இருந்து 4.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப இது ஒரு ஐடியலான கிளைமேட். இங்கதான் சிம்லா, முசோரி, நைனிடால், மலை வாழிடங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா அடிவாரம், இமயமலையின் அடிவாரம் சிவாலிக். ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஆவரேஜ். 900 மீட்டர்ல இருந்து 1900 மீட்டர், 900 கிலோ. நமக்கு வந்து கைதி படத்துல சொல்லுவாங்க 900 கிலோ கொக்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி 900 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு 1 கிலோமீட்டர் அடிவாரம். இப்ப இதுல என்னன்னா இமயமலை இப்படி உருவாகும் பொழுது இடையில கேப், அந்த கேப் வழியா தான் வர முடியும். இல்லாட்டி நம்ம எப்படி 400 கிலோமீட்டர்ல 200ல இருந்து 500 கிலோமீட்டர் இப்படி ஏறி இறங்குறதுனா எவ்வளவு கஷ்டம். அப்ப இடையில ஏதாவது கேப் இருந்தா தான் உள்ள வர முடியும். அந்த கேப்புக்கு பேரு தான் கணவாய்கள், பேசேஜ் அப்படின்னு. அந்த கணவாய் வழியா தான் படையெடுப்பாளர்களா வரணும். அதுல கைபர் போலன் அப்படிங்கறதா படையெடுப்பாளர்கள் வரக்கூடியது. இதுல ஆறுகள் இமயமலை தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பக்கம் இருந்ததுங்கிறாங்க. அப்ப ஆறுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு. 3 ஆறுகள், 3மே இமயமலையில இருந்து. ஒண்ணு இந்த பக்கம் தோன்றி இப்படியே போகுது சிந்து நதி. அதுக்கு 5 கிளைகள் இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுது, அப்படியே பிரம்மபுத்திரா இமயமலைக்கு வெளியிலேயே போயிட்டு கடைசியா இந்தியாவுக்குள்ள வந்து அருணாச்சல பிரதேச வழியா உள்ள இறங்கி கீழே இறங்குது. அடுத்து பார்த்தோம்னா கங்கை நதி தான் ப்ராப்பரா இந்தியாவுக்குள்ள இறங்கி நல்லா நம்மளுக்கு செம்ம காட்டுது. கங்கை மட்டும் இல்லைன்னா இந்தியா இல்ல. சோ அந்த கங்கை நதியிலிருந்து வரக்கூடியதுதான் நமக்கு கங்கை சமவெளி. 2525 25 கிலோமீட்டர் இந்தியாவுடைய நீளமான நதி கங்கை நதி. அந்த கங்கையை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மலேரியா கிருமியை பிடிச்சி கங்கைக்குள்ள போட்டீங்கன்னா செத்து போயிருமா. கங்கையில குளிச்சு எந்திரிச்சோம்னா எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கங்கையில குளிச்சு எந்திரிச்சோம்னா எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு மாசுபட்டு போச்சு. அதனாலதான் நமாமி கங்கா அப்படின்னு கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக 2014 திட்டம் ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆறுகள் வந்து இருக்கும் பொழுது ஆறு என்ன பண்ணோம், பெரிய பெரிய கல்லெல்லாம் உருட்டிட்டு வரும். உருட்டிட்டு வந்ததெல்லாம் சிவாலிக்கு பக்கத்துல இமயமலை அடிவாரத்தை போட்டு வச்சிரும். அந்த கல்லெல்லாம் உருட்டிட்டு வந்து போட்டதுனால மேல இருக்க தண்ணி திடீர்னு உள்ள போய் மறைஞ்சு போயிடும். அந்த மறைஞ்சு போற இடத்துக்கு பேரு பாபர். இப்படி மறைஞ்சு போன தண்ணி திடீர்னு ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சு வரும். அப்படியே ஊத்து மாதிரி குபு குபு குபுன்னு வரும். அந்த இடத்துக்கு பேரு தராய். தாரை தாரதாரியா நனைஞ்சிருக்கு தராய் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அப்ப நமக்கு இமயமலையோட ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு, அதுக்கு கீழே பாபர், பாபருக்கு கீழே தாரை, தாரைக்கு கீழே பார்த்தோம்னா ஆறு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வண்டல்மண் சமவெளி உருவாகுது. அதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவான பழைய வண்டல்மண் வாங்கர் பாபா, பழைய வங்கர் பாபர், அதாவது வாங்கர் அப்படிங்கிறோம். புது வண்டல் பார்த்தோம்னா காதர். புது வண்டல் ஒவ்வொரு வருஷமும் பிளட் வரும்போது நமக்கு புதுசா வண்டல் மண் உருவாகுது. அலுவியல் சாயில் அப்படிமோ. இதுக்கு அடுத்து கடல்ல போய் கலந்துரும். கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேரு டெல்டா. இதுல உலகத்திலேயே வளமான பகுதி சுந்தர்பன் டெல்டா நம்முடைய கங்கை தான் வந்து உருவாக்குது. இதுல என்னன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் ஆறு கடல்ல கலக்குது. ஆறு உருவாகும் பொழுது அது கூட சேர்றது வந்து பார்த்தோம்னா ட்ரைபுட்ரி அப்படிமோ. இந்த ட்ரைபுட்ரிங்கிறது துணையார்கள் தான். அதே மாதிரி ஆறு கடல்ல போய் கலக்கும் பொழுது நிறைய கிளைகளா பிரியும். அது டிஸ்ட்ரிபியூட்ரி. இத வந்து பார்த்தோம்னா ஒரு பொயட்டிக் லைன்ல கல்கி பொன்னியின் செல்வன்ல காவிரியை சொல்லுவார். குடகுமலையில் பிறந்த, ஏன்னா காவிரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பிரம்மகிரி ஹில்ஸ்ல குடகுமலையில் உருவாகுது. குடகுமலையில் பிறந்த காவிரி பெண் அந்த பொன்னி நதி தன்னுடைய காதலனான சமுத்திரராஜன், கடல்ல கலக்க போகுது ஆறு. சமுத்திரராஜனை நெருங்கும் பொழுது ஆர்வ மிகுதியால் அவனை கட்டி அணைக்க 2 கரங்களை விரிக்கிறாள். காவிரி கொள்ளிடம்னு 2ஆ பிரியுது. ஸ்ரீரங்கம் தீவு அங்கதான் இருக்குது. ஸ்ரீரங்கம் தீவு ஒரு ஆற்று தீவு. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று தீவு அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா உருவாக்கக்கூடிய மஜூலி. இப்ப பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதுறாரு, சமுத்திரராஜனை நெருங்க 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 கரங்கள் பத்தவில்லை. ஆர்வ மிகுதியால் 10, 20, 100 என்று கரங்கள் விரிகின்றது. கடல்ல போய் கலக்கும் போது டெல்டா ஃபார்ம் ஆகிறது. டெல்டா அப்படின்னா நமக்கு முக்கோண ஷேப்ல இருக்கிறது. அதாவது நமக்கு இப்படி வந்துட்டு இருக்க ஆறு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல போய்
கடல்ல வந்து முக்கோண ஷேப்ல உள்ள வந்து கலக்கும். அவரு கல்கி அதோட விடல. இப்படி வந்த இந்த காவிரி பெண்ணுக்கு நாம என்ன பண்றோம்? பச்சை பட்டாடை உடுத்தி அழகு பார்க்கிறோம். டெல்டால தான் அதிகமான விளைச்சல் இருக்கும். நம்ம விளைவிப்போம். டெல்டால விளையிறது எல்லா பக்கத்துக்கும் கிடைக்குது. சோ அப்ப ஜென்ரலா நமக்கு இமயமலையில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். மேற்கு நடுவுல கிழக்கைன்னு எடுத்துக்கிட்டு நடுவுல மட்டும் 3 வெட்டா வெட்டிவிட்டு ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு அதுக்கப்புறம் பாபர், தாரை, பாங்கர் பழைய வண்டல்மண், காதர் புதிய வண்டல்மண், அதுக்கப்புறம் டெல்டா. இந்த டெல்டாவை ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு சாரு, அடுத்து பில்லு. ஜாரு, சார், பில்லு. இதுக்கு மேல அப்ப இந்த ஆர்டர் நமக்கு ஞாபகம் இருக்கும். கொஸ்டின்ல இதுதான் கேட்பாங்க. எந்த ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் தான் கேட்பாங்க. சோ அப்ப வடக்கு மலைகள், வடக்கு மலையில பார்த்தோம்னா நமக்கு இமயமலை தான் வடக்கு மலையில இருக்கக்கூடியது. 2500 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். 200ல இருந்து 500 கிலோமீட்டர் அகலம் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். உலகின் கூரை பாமீர் முடிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பாமீர் முடிச்சு மேல இருந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு குடிசை போட்ட மாதிரி இருக்கு. அதான் பாமீர் முடிச்சு, உலகின் கூரை. அடுத்து 3ஆ பிரிக்கிறது டிரான்ஸ் ஹிமாலயா, வெஸ்டர்ன் ஹிமாலயா மேற்கு பக்கம் இருக்கிறது. சென்ட்ரல் இருக்கக்கூடியது இமயமலைகள் தான் சென்ட்ரல் ஹிமாலயா, மத்தியில் இருக்கக்கூடியது. கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது, கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேரு பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல், பூர்வாஞ்சல் வேற, பீர்பாஞ்சல் வேற, பூர்வாதிரி வேற. சரியா? பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய அருணாச்சல பிரதேச, மணிப்பூர், நாகாலாந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சேர்ந்து. ஏன்னா இமயமலை நமக்கு இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு. அதாவது மேற்கிலிருந்து கிழக்கா இருக்கு. பட் கிழக்கு பக்கம் மட்டும் வடக்கு தெற்கா இருக்கு. மலை வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப கிழக்கு மலைகளுக்கு மட்டும் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பூர்வாஞ்சல். பூர்வாதிரினா கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தான் பூர்வாதிரி. பீர்பாஞ்சல் அப்படின்னம்னா இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அங்கதான் நமக்கு வந்து பீர்பாஞ்சல் இருக்கு. அதுக்கு ஒரு ஆர்டர் ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டது. ஒரு சின்ன கோடு வச்சு ஞாபகம் வச்சிருப்போம். காலா ஜாபி, காலான்னு ஒரு படம் வந்திருக்கும் தெரியும். காலா ஜாபி, காரகோரம் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது காரகோரம், அதுக்கப்புறம் லடாக்கு, காலா, ஜஸ்கர், ஜஸ்கருக்கு அப்புறம் பீர்பாஞ்சல். காலா ஜாபி, காரகோரம், லடாக்கு, ஜஸ்கர், பீர்பாஞ்சல். மேப்ல பார்த்தா நமக்கு இன்னும் கிளியரா இருக்கும். காரகோரம் இங்க இருக்கு, காரகோரம், லடாக்கு, ஜஸ்கர், பீர்பாஞ்சல். அப்ப மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேக் வெட்டி வச்சிருக்கோம். மேற்கு பக்கம் இருக்கிறது நமக்கு வந்து காரகோரம், லடாக்கு, ஜஸ்கர், பீர்பாஞ்சல். இந்த பக்கம் தான் நமக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், அதுக்கப்புறம் சிவாலிக்கு, கீழே வந்து பாபர் பகுதி, தாரை பகுதி, அதுக்கப்புறம் நமக்கு டெல்டா ஃபார்மேஷன்ல சாரு, பில்லு இப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கிழக்கு பக்கம் இருக்க போகுதான் நமக்கு வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இப்ப மேற்கு பக்கம் இருக்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காலாஜாபி அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இன்னொன்னு, இந்த இமயமலை இந்த உருவான விதத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆசியால மோதிச்சு இல்லையா, அதனால இது ஒரு மடிப்பு மலை. மடிப்பு மலைகள்ல சொல்லும் பொழுது நமக்கு இமயமலை வந்து பழைய மடிப்பு மலையா இல்ல புது மடிப்பு மலையான்னு பார்த்தோம்னா ஒரு இளமையான மடிப்பு மலை அப்படிங்கிறாங்க. யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். அப்ப இந்தியாவுல வயசான ஒரு ஃபோல்டு மவுண்டைன் இருக்கு. அது யாருன்னு பார்த்தா ஆரவல்லி. ஆரவல்லி மலைத்தொடர் பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த ஆரவல்லி பாவம் மழையே பெய்யாது. ஏன்னா இந்தியாவுல மழை பெய்யணும்னா நமக்கு அடுத்த லெசன்ல வரும். நமக்கு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பக்கம் வீசி அழகா மழை பெய்ய வைக்கும். அதான் பாட்டு எழுதிருக்காங்க, தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல். இந்த பக்கம் அப்படி இறங்குச்சுன்னா மலை மறைவு பிரதேசம். ஏன்னா எல்லா மலையும் அங்கிட்டே பெய்ஞ்சிருச்சு. பட் நேரா உள்ள போச்சுன்னா ஆரவல்லியால தடுக்க முடியாது. ஏன்னா ஆரவல்லி இப்படி இருக்கிறது பேரலா இருக்கு, இப்படியே நேரா போயிருது. சோ ஆரவல்லினால மழை பெய்ய மாட்டேங்குது. அதனால ராஜஸ்தான்ல டெசர்ட் இருக்கு. சோ வெஸ்ட் ஹிமாலயாஸ்ல தான் நான் சொன்னேன். காரகோரம், லடாக், ஜஸ்கர், பீர்பாஞ்சல், கைலாஷ் எல்லாமே அங்கதான் இருக்கு. இதுல நமக்கு முக்கியமான டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து இமயமலை அப்படிங்கறதா இளம் மடிப்பு மலை, யுரேஷிய நிலப்பகுதி, கோண்டுவானா. இப்ப நான் என்ன சொன்னேன், இந்தியா வந்து இப்படி உருவாயிருக்கு. 7 கண்டங்கள் இருக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது உலகம் ஃபுல்லாவே ஒரே ஒரு லேண்ட் மாஸ், அதுக்கு பேரு பாஞ்சியா. அடுத்து ஒரே ஒரு தண்ணி, ஒரு நிலம், ஒரே ஒரு தண்ணி, அந்த தண்ணிக்கு வந்து பாந்தலசா. இப்படி சிங்கிளா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாஞ்சியா வந்து 2ஆ உடைஞ்சு போச்சு. அதுல வந்து மேல இருக்கிறது அங்காரா, கீழே இருக்கிறது கோண்டுவானா. அப்ப நம்ம எந்த பகுதிக்கு வருவோம்? கோண்டுவானா பகுதிக்கு வருவோம். அந்த அங்காரா உடைஞ்சுதான் மேல் பகுதியும், கோண்டுவானா உடைஞ்சுதான் கீழ் பகுதி இருக்கு. அப்ப 7 கண்டங்கள் சொல்லும் பொழுது
வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு பார்த்தோம்னா வட அமெரிக்காங்கிறது அங்காராவுக்கு சேர்ந்தது, தென் அமெரிக்கா அப்படிங்கிறது கோண்டுவானாக்கு சேர்ந்தது. இப்படி நம்ம ரெண்டா உடைஞ்சு போயிருது. ரெண்டா உடையும் பொழுது அங்காரா கோண்டுவானா ரெண்டா உடையும் பொழுது நடுவில் இருக்க கடலுக்கு பேரு, முதல்ல ஒரே ஒரு கடல் இருந்தா அதுக்கு பேரு நமக்கு வந்து பாந்தாலசா. இப்ப நடுவில் இருக்கக்கூடிய கடலுக்கு பேரு தெத்திஸ். அப்ப இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் ஆசியால மோதும் பொழுது அந்த டெதிஸ் கடல் கடலா இருந்ததுதான் இமயமலையா உருவாயிருக்கு. அப்ப இமயமலையில் இருக்கக்கூடிய கற்கள், இமயமலையுடைய மண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி கடல் கடியில் இருந்தது. இப்ப அந்த கல்லுல எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டணும்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்து பண்ண முடியும்? அப்போது ஒரு இலக்கியத்துக்காக நம்ம சொல்றது. இங்க இருந்து கோயிலுக்கு கல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை விட சிறப்பு இமயமலையில இருந்து நான் கல் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பா இருக்கும். சரியா? ஏன்னா அங்க இருக்க கல்லுல நம்ம சிலை செஞ்சோம்னா கரைஞ்சு போயிடும். அதனாலதான் இன்னொன்னு, டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிலை வழிபாடே இருக்காது. ஏன்னா பாலைவனத்துல கல்லே கிடையாது, வெறும் மணலா தான் இருக்கும். கோண்டுவானா லேண்ட்மாஸ் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இந்த டெதிஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இந்த ஸ்டோரியை வச்சு இதை வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். அடுத்தது 3 பிரிவுகள் சொன்னா உள்ளியமே ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். மேல வந்து பார்த்தோம்னா திரி, அதுக்கப்புறம் சல், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். சிவாலிக் அப்படின்னா அடிவாரம். இந்த ஹிமாத்ரிக்கு கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இதனுடைய சராசரி உயரம் 6000 மீட்டர். இதுல என்னன்னா நமக்கு ஏற்கனவே நான் வெப்ப சலனம்னு ஒண்ணு சொன்னேன். அதாவது பூமி வந்து எப்படி வெப்பப்படுத்தப்படுகிறது வளிமண்டலம்னு பார்த்தோம்னா சூரியன் இருந்து இல்ல, சூரியன் இருந்து நமக்கு வந்து ஷார்ட் வேவ் வந்து பூமியில பட்டு அது லாங் வேவா டெரஸ்ட்ரியலா வருது. அதனாலதான் நமக்கு வெயில் காலத்துல கால் வந்து பயங்கரமா சுடும், தலை ஓரளவுக்கு ஹீட் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா தரையில தான் அதிகமான சூடு இருக்கும். இந்த காரணத்தினாலதான் ஒட்டகத்தினுடைய கால்கள் நீளமாக இருக்கிறது. ஏன்னா தரை வந்து ரொம்ப சூடா இருக்கும். அதுக்கு பேர் தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சப்பாத்தி கல்லுக்கு இலையே இருக்காது, இலை வந்து முள்ளா மாறி இருக்கும், தண்டு வந்து இலையா மாறி இருக்கும். இதெல்லாம் தகவமைப்பு, வெப்பத்தை தாங்கிக்கிறதுக்காக. சரியா? இப்ப நமக்கு வெப்பம் கீழ இருந்து மேல போறதுனால 1 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா 6.4 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுங்கிறாங்க. அப்போ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் மேல போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து 0 டிகிரிக்கு கம்மியா போயிருக்கும். அப்ப அங்க எல்லாமே தண்ணியே இருக்காது, தண்ணி ஃபுல்லா உறைஞ்சு பனிக்கட்டியா இருக்கும். அதனால நமக்கு என்னன்னா ஆக்சிஜனும் கிடைக்காது, மூச்சே விட முடியாது. அதனாலதான் ஹில் ஸ்டேஷனுக்கு போனா ஜாக்கிங் போகாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா வெளியில நமக்கு பிரஷர் கம்மி, காற்று கம்மியா இருக்கு, உள்ளுக்குள்ள பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப பிரஷர் எங்க அதிகமா இருக்கோ அங்க இருந்து வெளியில பிச்சுட்டு வந்துடும். பெர்னௌலி தீரம்னு ஒரு தீரம் இருக்கு. என்னன்னா புயல் வீசும் பொழுது, சூறாவளியின் பொழுது எதனால் கூரைகள் பீத்து எறியப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமா இருக்கு, வெளியில கம்மியா இருக்குன்னா அடிச்சு கூரையை தனியா பிச்சுட்டு போயிடும். இதுக்கு என்ன தீரம் கேட்டா பெர்னௌலி தீரம். சோ 6000 கிலோமீட்டர், 6000 மீட்டர் உயரமா இருக்கக்கூடியது. மிக உயர்ந்த சீரகம் இங்கதான் இருக்கு. அதுலதான் எவரெஸ்ட் வருது. 8 எட்டா 4 8 வச்சா எவரெஸ்ட் ஏறிடலாம். 8848 மீட்டர் இருக்கு. அடுத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கஞ்சன் சுங்கா, இன்னொன்னு கேட்வின் ஆஸ்டின். கேட்வின் ஆஸ்டின் இதுல கொடுக்கல, பழைய புக்ல இருக்கும். 8611 மீட்டர், இந்தியாவில உயரமான பீக்கா தான். அடுத்து கஞ்சன்சுங்கா, இது எல்லாமே த்ரீல தான் இருக்கு, ஹிமாத்ரி. அடுத்து ஹிமாச்சல், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு அளவுக்கு நமக்கு இந்த புக்ல 3500 to 4500 சொல்லியிருக்காங்க, புது புக்ல 3700 to 4500. ஆக மொத்தம் ஒரு 4.5 கிலோமீட்டர் வரைக்கும். அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பிளசண்டான டெம்பரேச்சரா இருக்கும். அதுல சிம்லா, முசோரி, நைனிடாலு, அல்மோரா, ராணிக்கெட்டு, டார்ஜிலிங் இந்த மாதிரியான நல்ல ஒரு ஸ்பாட், டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே இங்கதான் இருக்குது. தென் கணவாய்கள் சொன்னேன். கணவாய்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இமயமலை 2500 கிலோமீட்டர் நீளமா இருந்தாலும் இடையில அங்கங்க கேப் இருக்கும். அந்த கேப் வழியா தான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அதுல காரகோரம் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜோஜிலா, ஷிப்கிலா, ஜோஷிலா, ஷிப்கிலா இமாச்சல பிரதேஷ், போம்டிலா, போம்டிலா அருணாச்சல பிரதேஷ், நாதுல்லா, ஜீலப்லா சிக்கிம். இந்த நாதுல்லா சிக்கிம்லாம் நான் முதல்ல நான் எப்ப படிக்கிறேன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 62ல வார் நடந்த போது நாதுலா ஜீலப்லாவை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நாதுலா ஜீலப்லா வழியா நம்ம வந்து ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தலாம், படகு போக்குவரத்தை லான்ச் பண்றாங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது நாதுலா ஜீலப்லா சிக்கிம். கைபர் போலன் நம்ம வந்து ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். நமக்கு கைபர் போலன் வழியா தான் படையெடுப்பாளர்களா வந்திருப்பாங்க. அடுத்து சிவாலிக் அப்படின்னா சொன்னேன், உயரம் குறைவானது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மட்டும்தான். அதாவது 900ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கு. அப்போ 1 கிலோமீட்டர் தான் நமக்கு சராசரி இருக்கக்கூடிய. இதுல தான் என்னன்னா கிழக்கு பகுதி துவார், தவ்லாதார் அப்படின்னு கிழக்கு பகுதி துவார், மேற்கு பகுதி டூன்ஸ், டேராடூன் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கு, சிவாலிக்ல தான் இருக்குது. அப்ப இங்க குடியிருப்புகள் ஏன்னா 1 கிலோமீட்டர் தானே, இப்ப குடியிருப்புகள் அங்க இருக்கலாம். அடுத்து பூர்வாஞ்சல் அப்படின்னா நம்ம கிழக்கு பக்கம்,
பூர்வாஞ்சல்ல தான் டப்லா, அபோர், மிஷ்மி, பட்கைபம், நாகா, மணிப்பூர், மிகிர், காரோ, காசி, ஜெயிந்தியா. இந்தியாவில் பயங்கரமான சென்சேஷனலான கேஸ் எங்கன்னா மவுசின்ட்ரோம் அந்த சிறப்புஞ்சி பக்கத்துல ஹனிமூன் டெத் மர்டர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹனிமூன் போன பக்கத்துல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து மர்டர். இந்தியா ஃபுல்லா பயங்கரமான ஒரு நியூஸ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேகாலயால இருக்கு. காரோ, காசி, ஜெயிந்தியால காசியில தான் நமக்கு மவுசின்ட்ரோமும் சிறப்புஞ்சி இருக்கு. முன்னாடி இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதி சிறப்புஞ்சி. இப்ப பார்த்தோம்னா மவுசின்ட்ரோம். இந்த மவுசின்ட்ரோம் எங்க ஸ்பெசிபிக்கா இருக்குன்னா காசியில இருக்கு. ஏன்னா மேகாலயான்னு நமக்கு தெரியும். மேகாலயால 3 மலை காரோ, காசி, ஜெயிந்தியா. அதுல காசியில தான் நமக்கு வந்து என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா மவுசின்ட்ரோம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து கிழக்கு பக்கம் இருக்கிறதா எல்லாம் சொல்லுவாங்க பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இமயமலையினுடைய முக்கியத்துவம். முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையே கொடுக்கிறது. தென்மேற்கு பருவம் காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இது அடுத்த லெசன்ல சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன். ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஜீரோவுக்கு முன்னாடி ஒரு காற்று எங்க தொடங்குதோ அங்க வச்சுதான் பேர் வைப்போம். அப்ப இந்த இடத்துல காற்று வந்து என்னன்னா தெற்கு பகுதியிலிருந்து வரணும், மேற்கு பகுதியிலிருந்து வரணும். தென்மேற்குனா அப்ப இந்த பகுதியிலிருந்து வரணும். ஆக்சுவலா இந்த காற்று உருவாகிறது கிழக்கு பக்கம் ஆஸ்திரேலியா. அப்ப இங்க இருந்து வரும்பொழுது அதுக்கு பேரு தென்கிழக்கு பருவ காற்று. அப்படியே வந்து என்ன பண்ணுதுன்னா நிலநடுக்கோட்டை கிராஸ் பண்ணுது. எப்ப நிலநடுக்கோட்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணாலும் அந்த இடத்துல கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு விசை இருக்கு. இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் படி வட அரை கோளத்தில் வடக்கு பக்கமும் தென்னரை கோளத்தில் தெற்கு பக்கமும் திரும்பிடும். அப்ப இது வட அரை கோளமா இருக்கிறதுனால இந்த பக்கம் திரும்பும், வலது கை பக்கம் நமக்கு திரும்புதுன்னா இங்க டெஃப்ளெக்ட் ஆயிரும். அப்ப இந்த பக்கம் டெஃப்ளெக்ட் ஆகிட்டு தென்மேற்கு பருவ காற்றா உள்ள வருது. இந்த தென்மேற்கு பருவ காற்று தெற்கு மேற்கு பகுதியிலிருந்து வந்து ஜீரோல இருந்து வந்துட்டு இந்தியாவில் மோதும் பொழுது அரபிக் கடல் கிளை வங்காள விரிகுடா கிளைன்னு 2 கிளையா பிரியும். இதுல வங்காள விரிகுடா கிளை வந்து நேரா போய் காரோ, காசி, ஜெயிந்தியா நமக்கு கிட்டத்தட்ட மியான்மர் பக்கத்துல அடிக்கும். மியான்மர் பக்கத்துல இருக்க மலைகள் அதை இந்தியாவுக்குள்ள திருப்பி இமயமலை பக்கம் மழை பெய்ய வைக்குது. இன்னொரு பிரான்ச் அரபிக்கடல் கிளை என்ன பண்ணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளால, அதுக்கப்புறம் நமக்கு மகாராஷ்டிரால, குஜராத் வழியா உள்ள போய் இப்படியா போய் 2 ஒன்னா சேர்ந்துரும். இதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை பெய்யாது. ஏன்னா தமிழ்நாடு வங்காள விரிகுடா கிளைக்கு பேரலா இருக்கு. இங்க உள்ள காத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மழை பூரா மேற்கு பக்கமே பேஞ்சிட்டு கிழக்கு பக்கம் வந்து பார்த்தோம்னா வறண்ட காற்று தான் வீசும். ஏன்னா இது மலை மறைவு பிரதேசம். அதனால தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டுக்கு மழை கிடையாது. எக்ஸப்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா சில மலை தொடர்கள்ல மட்டும். ஆனா தண்ணி கிடைக்கும். ஏன்னா காவிரி வந்து பார்த்தோம்னா இங்க தண்ணி வருதா, அதனால என்னன்னா மழையே பெய்யல, திடீர்னு பார்த்தா நீர் வரத்து அதிகம் அப்படிங்கிறாங்க, அணை நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. மழை நம்ம ஏரியால பெய்யல, ஆனா நமக்கு வர்ற ஆறு எங்க இருக்கோ அங்க மழை பெய்யுது. சரியா? அப்ப இந்த தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து மழை பெய்ய வைக்கிறது இமயமலை. ஒருவேளை இமயமலை இல்லைன்னா அது அப்படியே போயிடும், மழையே பெய்யாது நமக்கு. அடுத்தது வற்றாத நதிகளின் பிறப்பிடம். வற்றாத நதிகள் பெருநிகள் அப்படிமோ. எப்படி வற்றாத நதின்னு பார்த்தோம்னா நமக்கு மழை பெய்யும் பொழுது மழை மூலமாக தண்ணி வந்துடும். மழையே இல்லப்பா அப்படின்னா ஐஸ் கட்டி உருகி தண்ணி கிடைக்கும். அப்ப ஆக மொத்தம் நமக்கு த்ரூ அவுட் தி இயர் வந்து தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும். இதுல நமக்கு என்னன்னா தமிழ்நாடு லெசன் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய ஒரே வற்றாத ஜீவ நதி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. சோ சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஏற்கனவே சொன்னேன் 3 ஆறு இருக்கு, அழகா போய் கடல்ல கலக்குதுன்னு. கோடை வாழிடங்கள் நமக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, புனித தலங்கள் இருக்கு. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி இதெல்லாம் அங்க இருக்கு. இமயமலையில் இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்கு. அடுத்து நிறைய ஃபாரஸ்ட் பொருட்கள் நமக்கு அங்கிருந்து கிடைக்குது. தென் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிர வைத்து பாதுகாக்கிறது. ஒருவேளை இமயமலை இல்லைன்னா சென்ட்ரல் ஆசியாவில இருந்து வரக்கூடிய குளிர்காற்றுகள் நம்ம மேல பட்டு இந்தியாவே இல்லாம போயிடும். அப்ப அது இமயமலை இருக்கிறதுனாலதான் அது ஒரு நேச்சுரல் பேரியர், இயற்கை அரணாக விளங்குகிறது. அடுத்து இமயமலை பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றவை. பல்லுயிர் மண்டலம்னா நமக்கு என்ன பயோடைவர்சிட்டி. இப்ப கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல என்ன மரம் இருக்கும், இமயமலையில என்ன மரம் இருக்கும், இமயமலையில் இருக்கக்கூடிய மரத்தை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இதை வச்சு நம்ம வந்து அடிச்சிடலாம். ஸோ இதோட இமயமலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பகுதி, அதுக்கப்புறம் ஆறுகள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.